என்ன இளைஞர்கள் இம்புட்டு பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் அந்த கட்சிக்கு போயிட்டீங்கன்னு நினச்சேன். வெளியில் வேறு பெண்கள் வந்து கீழே உட்காந்துருக்குறாங்க. நான் வந்து நிறைய கருத்துக்களில் எங்கள் அண்ணன் காந்தராஜ் அவரோட நான் முரண்படுறேன். ஆனால் அந்த ஆண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கேட்டால் பார்த்தீங்களா, நான் 100% ஆதரவு கொடுக்குறேன். லேடிஸுக்கு 1000 ரூபா கொடுத்தா தரமாட்டுறாங்க, வச்சுக்கிறாங்க. எங்கள் அக்கௌண்ட்டில் வந்துருதுன்னு நாங்கள்லாம் 1000 ரூபா கொடுங்க, அப்படியே டாஸ்மாகில் திருப்பி கொடுப்போம். அதெல்லாம் வந்து வாங்கின காசை முழுசாக கொடுப்போம், அப்படியே வச்சுக்கிட மாட்டோம். அப்படி கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்காம நீங்கள் போய் லேடிஸ் போய் கொடுத்தா மாதிரி பேங்க்கில் போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து நகட்டே முடியல, பெரிய சிரமமான விஷயமா இருக்குது. அண்ணனுடைய கருத்து வந்து ரொம்ப சரி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு. நான் அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தேன், என்னதான் இருக்கும். எனக்கு என்னமோ இன்னைக்கு தான் அந்த அதிசயம், அந்த அற்புதம் மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. கீழே வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தோட எதிர வந்து ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்கான். அது திமுக மேடையில் அப்படின்னா எனக்கே புரியல. இது ஆமாம், இப்படி நம்ம தான் நடந்துட்டு இருக்கா, இதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். 2 நாளாக எனக்கு ஃபோனு மேலே ஃபோனு. சார் உங்கள் பேரை டிஎம்கேக்காரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்லி உங்கள் போட்டு அவங்க போட்டிருக்காங்க. நான் தாங்க சொன்னேன். நீங்களா? ஆமாம், குல துரோகி அப்படின்ட்டாங்க நம்மள. நீயாடா இப்படி செஞ்ச அப்படின்னு பண்ணிட்டாங்க. எனக்கு அதில் வந்து எந்த தயக்கமும் இல்லை. முதல்வர் மேலே வந்து எனக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் பாசமும் எப்போ உண்டு. முதல்வருக்கு என் மீது வந்து ஒரு பெரிய ஒரு அன்பு உண்டு. உங்கள் நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, இன்றைக்கும் வந்து ஒரு வீடியோ இருக்குது. கலைஞர் ஒரு பாடம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும். திமுக காரங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. அது நான் போட்டனால நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இவன் எப்படி நம்மளை பற்றி நல்லா சொல்லியிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் கூட அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி பார்த்தீங்களான்னு கேட்டபோது அவங்களும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து நான் ஒரு வகுப்பில் இருந்தபோது வரிசையாக ஃபோனு எனக்கு வந்து நான் அந்த எடுக்க முடியல. எடுத்து முடித்த பிறகு பார்த்தா நமக்கு நிறையா நண்பர்கள் வந்து தெரியாமல் இருந்தது. அப்புறம் வந்து ஒரு நம்பர் தெரிஞ்ச நம்பர் வந்து கேட்டபோது இப்படி மாதிரி சார் பேசணுன்னாங்க. அப்படின்னும் போது வந்து சார் பேசுனாங்க, இந்த மாதிரி நான் அந்த வீடியோ பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படின்னாங்க. அதோட முக்கியமான ஜோக் என்னென்னு, அப்புறம் என்ன பாண்டே எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. முதல்ல அடுத்தோன்னே சிஎம், நான் வந்து அமைதியாக இருக்கேனே அப்படின்னேன். பாண்டே அமைதியாக இருந்தால் நாடு தாங்காதே அப்படின்னாரு. இதை சொன்ன சிஎம்ங்க, நீங்கள் கலைஞருக்கு தான் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கலைஞர் தான் அந்த மாதிரி சட்டையராக சொல்லுவாங்க அப்படின்னு பயங்கரம். அவர் சொன்னார், பாண்டே அமைதியாக இருந்தால் நாடு தாங்க, ஏன்னா அவ்வளோதான் இல்லை ஓரமாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.